தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற, ஜனநாயகத்திலே கடமையாற்றி கொண்டிருக்கின்ற, நல்லாட்சி கொடுத்திருக்கின்ற, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கழக தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய முதலமைச்சர் முன்னிலையிலே நானும் எங்கள் மாவட்ட செயலாளரும் ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு அவரோடு இணைந்திருக்கிறோம். என்ன காரணம் சார்? வெளியே வந்து ஜாயின் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எங்களது தலைமை மறுபடியும் 8 ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு ஆதரித்து செல்கின்ற பொழுது தொண்டர்கள், அங்கே நிர்வாகிகள் அத்தனை பேரும் எதிர்ப்புகளை சொல்லியும், என்னை போன்ற அரசியலுக்கு அப்பாற்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், 20 ஆண்டு காலம் என்னுடைய நண்பர், அந்த முறையிலும் நாங்கள் பல முறை எடுத்து சொல்லியும், எதற்கு இந்த கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதற்கு ஒரு 8 ஆண்டு காலம் அர்த்தமே இல்லாமல் திருப்பியும் போய் நம் தலைமை முடிவெடுத்த காரணத்தினால் மன வருத்தத்துடனும் பல முறை நாங்கள் எடுத்து சொல்லியும், நண்பர் என்ற முறையிலும் காரணத்தால் எங்கள் தொண்டர்களுடைய விருப்பப்படி, எங்களுடைய மாவட்ட செயலாளர் விருப்பப்படி, நல்லாட்சி கொடுக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது முதலமைச்சர் முன்னிலையிலே நாங்கள் சேர்ந்து கழகத்தில் பணியாற்ற வேண்டும் என்று இணைந்திருக்கின்றோம். 3 மாவட்டச்சார் வந்திருக்காங்க. கூடிய விரைவில் நிறைய நிர்வாகிகள் வருவாங்க. என்ன மாவட்டம்? டெல்லியிலிருந்து டிடிவிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது கூட்டணிக்குன்னு சொல்லி. அப்படியெல்லாம் எங்களுக்கு தெரியல. அது அழுத்தம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. இல்லை, திடீர்னு துரோகியோட சேர மாட்டேன்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தவருடைய மாற்றம், அதுக்கான காரணம் என்ன? அது பெரிய ஆட்களுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தா தான் நாங்களும் கன்வின்ஸ் ஆகுமே. எங்களுக்கு தெரியாம தானே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.